மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் 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 கச்சத்தீவை மீட்டெடுப்போம் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அமல்படுத்தி அமல்படுத்தி அமல்படுத்து அமல்படுத்து கச்சத்தீவு ஒப்பந்தத்தை கச்சத்தீவின் ஒப்பந்தத்தை அமல்படுத்தி அமல்படுத்தி அமல்படுத்து அமல்படுத்து அமல்படுத்தி அமல்படுத்தி கச்சத்தீவின் ஒப்பந்தத்தை அமல்படுத்தி அமல்படுத்தி அமல்படுத்து அமல்படுத்து போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கச்சத்தீவை மீட்டெடுக்கும் கச்சத்தீவை மீட்டெடுக்கும் கச்சத்தீவை மீட்டெடுக்கும் கச்சத்தீவை மீட்டெடுக்கும் உரிமை முழக்க போராட்டம் போராட்டம் விடுதலை செய் 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 சிங்களவன் சிறையில் சிங்களவன் சிறையில் சிங்களவன் சிறையில் சிங்களவன் சிறையில் வாடுகின்ற மீனவனை ஆட்டம் சிங்கள அரசாங்கத்தால் சிங்கள அரசாங்கத்தை படுகொலையான தமிழக மீனவ மக்கள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமுதாய இயக்கங்களையும் ஒன்றிணைத்து கச்சத்தீவு மீட்பு உரிமை முழக்க ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கை என்னவென்று சொன்னால், கச்சத்தீவை இந்த அரசு மீட்டு தர வேண்டும். இல்லை என்றால் கச்சத்தீவு மீதான ஒப்பந்தத்தை இந்த அரசு அமுல்படுத்தி இந்த சிங்கள இனவாத அரசால் படுகொலை செய்யப்படுகின்ற மீனவர்களை பாதுகாத்திட வேண்டும். இலங்கை சிறையில் வாடுகின்ற மீனவர்களை உடனடியாக எந்தவித நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த சிங்கள அரசால் ஏலமிடப்படுகின்றது, அது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மீனவ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்தனை ஆண்டு காலம் கச்சத்தீவு பிரச்சனை என்று சொன்னால் அது ஏதோ மீனவ சமுதாயம் பிரச்சனை போல இந்த அரசு எங்களை கையாண்டது. முதல் முறையாக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் செய்தி சொல்லி உள்ளோம். இனியும் இந்த இரண்டு அரசுகளும் தாமதம் செய்யாமல் இந்த கச்சத்தீவு பிரச்சனையில் உடனடியாக முடிவு எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மீனவ மக்கள் கட்சியின் சார்பில் தேர்தல் புறக்கணிப்பு என்பது 14 கடற்கரை மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் இந்த அரசு எங்களுக்கு ஆயுதம் பயிற்சியும் வழங்க வேண்டும். எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள, எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்ள, இந்த சிங்கள இனவாத அரசிடம் நாங்களே போரிட்டுக் கொள்ள இந்த இந்திய அரசும் தமிழக அரசும் ஒன்று சேர்ந்து மீனவர்களுக்கு ஆயுத பயிற்சியும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்க இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் செய்தி சொல்கின்றோம்.